இந்த வீட்டில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இயல்பான போராட்டமும் எதிர்நீச்சலும் இயற்கையாகவே இருக்கும். குரு என்ன செய்கிறாரு, 10 வந்துச்சுன்னா பதவியை கெடுத்துடும் அது இதுன்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. உத்தியோகத்தை கொடுத்த உடனேயே அது காலபசங்க 4 12 அழகான சொத்தை கட்டிடுவோம், சொத்து வாங்கிடுவான். 2ஆம் இடத்த குரு பார்க்கறனால பொருளாதார அபிவிருத்தியை கொடுத்துரும். குரு சனி சாரத்திலே இருக்காது. சனி சுக பஞ்சமாதிபதி. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கொடுத்துரும். அதே குரு 6ஆம் பாவம். அப்போ இது வரைக்கும் வந்து உத்தியோகத்தில் எனக்கு ஒரு எந்த மாற்றம் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை, அது இல்லை இது இல்லைன்றவங்களுக்கு புறாமே. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி அமைய இருக்கின்றது? இதை நம்ம லக்னத்திலிருந்து நம்ம தொடங்கலாம். துலாம் ராசி, துலா லக்னம் சொல்லுங்க ஐயா. இப்போ துலா லக்னம் காலபுருஷனுடைய 7ஆம் வீடு. இந்த வீட்டில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இயல்பான போராட்டமும் எதிர்நீச்சலும் இயற்கையாகவே இருக்கும். ஆண்களாக இருந்தால் மிகப்பெரிய ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களும் இவங்க தான். இண்டஸ்ட்ரியல் ஓனரும் இவங்க தான். ரெண்டுமே இப்படி வருவாங்க. ஓனர், வேலை செய்கிறவங்க. ஆமாம், அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களும் அவங்க தான். ஒரு ஃபேக்ட்ரி ஓனராகவும் இவங்க தான் வருவாங்க. எல்லாம் உழைச்சி வர்றது தான். இன்னொன்று, மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தக்காரங்களும் இங்கே தான் இருக்காங்க. கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு தான் இருக்காங்க. பணிபுரியணும்னா டீச்சிங் ப்ரொஃபஷனில் நீங்கள் இது பெண்ணாக பண்ணால் ப்ரொஃபஷனல் டீச்சிங் ப்ரொஃபஷனல் தான். இவங்களுக்கு அந்த லெக்சர் போஸ்ட்டு, ப்ரொஃபஸர் போஸ்ட்டு, டீச்சிங் போஸ்ட்டு இது இயற்கையாக இருக்கும். இன்றைக்கி ஆனால் அன்றைக்கி வெளிநாட்டில் போய் ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. இதெல்லாம் குரு என்ன செய்கிறாரு, 10 வந்துச்சுன்னா பதவியை கெடுத்துடும் அது இதுன்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. துலா லக்னத்துக்கு குரு 10 உச்சம், 3 6 குடையவர். 6 குடையவர் 10 உத்தியோகம் அருமையாக இருக்கும். உத்தியோகத்தை கொடுத்த உடனேயே அது காலபசங்க 4 12 அழகான சொத்தை கட்டி சொத்து வாங்கிடுவான். குரு சனி சாரத்திலே இருக்கார். சனி சுக பஞ்சமாதிபதி. அப்போ இந்த குரு 10 வந்த உடனேயே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கொடுத்துரும். 2ஆம் இடத்த குரு பார்க்கறனால பொருளாதார அபிவிருத்தியை கொடுத்துரும். 4ஆம் இடத்த குரு பார்க்கறனால சனியோட வீடு, அதனால் இவனுக்கு சுகமேன்மைக்கு வீடு வாசல் வண்டி வாங்கணும், இதை கடன் கொண்டு இவங்களுக்கு கொடுத்துரும். உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு அதை கொடுத்துரும். அதே குரு 6ஆம் பாவம். அப்போ இது வரைக்கும் வந்து உத்தியோகத்தில் எனக்கு ஒரு எந்த மாற்றம் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை, அது இல்லை இது இல்லைன்றவங்களுக்கு புறாமே இப்போ ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்துரும். அப்போ பக்காவாக அந்த குரு பயிற்சி துலா லக்னத்துக்கு அற்புதமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் தான் இவங்க தான் ஜீவசமாதி வழிபாடு, மகான்களுடைய வழிபாடு, இதுக்கு போனால் ரொம்ப விசேஷம். இதை பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். துலா லக்னத்துக்கு குரு பயிற்சி சூப்பர். ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வர்றார். இப்போ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரவர் ஜாதகத்தில் குரு இருந்த இடத்திற்கு அடுத்த இடத்துக்கு போயிடுவார். 12 வருஷம் கணக்கு. ஆனால் வருஷத்துக்கு ஒரு ராசியில் போவார். ஒவ்வொரு ராசி சக்கரத்துலேயும் அவரவர் தனி மனித ஜாதகத்தில் அவங்க குரு இருந்த இடத்துல இருந்து கரெக்டாக நீங்கள் மனிதனுடைய இயல்பானதை சரியாக பார்த்தீங்கன்னா இந்த குருனுடைய மூலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த குரு வந்து காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த காலபுருஷ தத்துவத்தில் என்ன இருக்குன்னா 9ஆம் தகப்பன் ஸ்தானம். ஆனால் அங்கே தான் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அங்கே தான் இருக்குது, இறையொருள் அங்கே இருக்குது, குருமார்களுடைய அனுக்கிரகம் இருக்குது, செல்வம் இருக்குது, நீதி இருக்குது, நிதி இருக்குது, சகலமும் அந்த 9ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த நவக்கிரகங்களில் இந்த குருவுக்கு ஏன் வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே தகப்பனார் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அப்போ ஒரு தகப்பனாருக்கு நம்ம பிள்ளையாயிடும். சரி, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்கள் பருவம் மாறும். நீங்கள் 12 வயசில் ஒரு பையன் வந்து பெரிய மனுஷன் ஆகிடுவான், ஒரு பிள்ளை பெரிய மனுஷன் ஆகும் இல்லையா? அப்போ இந்த குருவினுடைய நிலை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான மாற்றங்கள் அனைத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். இப்போ குப்பையில் இருந்தவன் கோபுரத்துக்கு போகிறவன் இருக்கான், மேலே இருக்கவங்க கீழே வர்றது இருக்காங்க இல்லையா? இப்போ பருவத்துக்கு தக்கவாறு காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு வாழ்வியலில் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் சரி, உலகியலையும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 84 லட்சம் யோனிப்பதத்துக்கும் ஒரு மர்மலட்சியோ அல்லது வாழ்க்கையினுடைய மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ உயர்வை கொடுக்கறது குரு தான் காரணம். இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி குரு பார்க்க கோடி புண்ணியன்றான் இல்லையா? இவர் பார்க்குற இடத்துக்கு அவ்வளவு மகிமை. அப்போ அவர் பார்வைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது. அப்போ அந்த பார்வையை பெறக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உலகியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சமீப காலமாக அப்படின்னா, இப்போ சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார், அது ஒரு ஜலராசி இல்லையா?
சரி, அவர் ஜலராசிக்கு வந்துட்டார். இப்போ குரு வந்து ஜலராசிக்குள்ள நுழைய போகிறார். இந்த குருவுக்கு 9ஆம் இடத்துல தான் சனி நிற்கிறார். ஆனால் இவங்க இருக்கிற இடம் வந்து காலபுருஷனுடைய 4-12. அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த குருப்பெயர்ச்சியில் தான் இருக்குது. அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த வருஷம் 2026 குருப்பெயர்ச்சியில் புரட்சி இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா, சனி அடுத்து பயிற்சி ஆகிறது இல்லை, ஆனால் ராகு அது பயிற்சி நமக்கு இருக்குது. ராகு மகரத்துக்கு வந்துடுவார். இப்போ கும்பத்தில் இருக்கார். அப்போ இப்போ குருவுக்கு திரிகோணத்தில், மிதுனத்தில் குரு இருக்கும்போது திரிகோணத்தில் ராகு இருந்தார். இப்போ குரு கடகத்துக்கு வந்து திரிகோணத்தில் சனி பகவான் வந்துடுறார். இப்போ இது ஒரு பெரிய மாற்றம் தான். சரி, வளைகுடா போர் அப்படின்றதுல ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு மாற்றம் அப்படின்றது வேணும் இல்லையா? ஆனால் அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அணிசேரா நாடுகள் அப்படின்றது உலகத்தில் சில நாடுகள் என்ன செய்யும், ஒன்று கூடி எடுக்கக்கூடிய முடிவுனால் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார மாற்றத்துக்கு வித்துட்டும். ஆமாம், குறிப்பிட்ட இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய இதில் இருக்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு இல்லையா, இதை உடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குருப்பெயர்ச்சி. இதனால நம்ம நாட்டுக்கு நன்மை விளையுமா எப்படிங்க? இது இந்தியாவுடைய தனித்தன்மை என்றைக்குமே அது மாறாது. ஏன்னா இந்தியாவுடைய குறியீட்டு ராசியே மகரம் தான். இப்போ உலக நாடுகள் அத்தனைக்குமே முன்னிலையிலிருந்து ஒன்று சேர்த்து ஒரு புரட்சி பண்ண போவதே இந்தியா தான். அதில் மாற்றம் இல்லை. அப்போ நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிலைகள் இருக்கு இல்லையா, இப்போ உலகத்தில் எல்லா இடத்துலையுமே எல்லா தானியமும் வளர்ந்துறதில்ல, முளைக்கிறதில்ல. ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சவுத்தில் இருக்கக்கூடியது நார்த்தில் போகாமல் நீங்கள் கோதுமை தான் உள்ளே போடுறாங்க. கோதுமை தான் அங்கே ஜாஸ்தி. ஆனால் இங்கே அரிசியிலேருந்து நெல்லிலேருந்து கரும்புலேருந்து சகலமும் இங்கே வந்து விளையக்கூடிய பூமி எது அப்படின்னா தமிழ்நாடு, சவுத் இந்தியா நம்மளை வச்சுக்கோமே. அப்போ ஏற்கனவே வந்து சனி மீனத்தில் வந்து உட்கார்ந்ததுலேருந்தே விளையும் இடத்தினுடைய நிலையில் சில மாற்றங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நன்செய் இடமே புன்செய் இடமாகவும் மாறுது, வாழ்வியல் இடமாகவும் பிளாட் போட்டுக்கிறிக்கான், ரியல் எஸ்டேட்னு போயிடுச்சு. ஆனால் இந்த குரு பயிற்சி என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியல் மாற்றத்தையே தலைகீழாக மாற்ற போகுது. இப்போ தான் வந்து எவன் கீழே இருக்கவன் மேலே வரப்போகிறான், மேலே இருக்கவன் கீழே வரப்போகிறான் அப்படின்றது இந்த குரு பயிற்சியில் இருக்குது. பட் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடி விழுகுன்றது இந்த குரு பயிற்சியில் தெரிஞ்சுக்கணும். அமெரிக்காவுடையது அமெரிக்கா பொருளாதாரம் வீழ்ச்சினா அப்ப தங்கம், டாலர் எல்லாம் குறையும், எல்லாம் மாறும். இப்போ அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அடி ஆயிடுச்சுன்னு டோட்டல் காலி தானே. அமெரிக்கா வந்து பல நாடுகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்து நிப்பாட்டிடுவாங்க. அப்போ உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் ஒரு அணி சேர்ந்து எதிர்கால வளர்ச்சிக்கு என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு திட்டம் போடுவாங்க. அதில் என்ன புரட்சி வரும்? இப்போ டெக்னிக்கல் லைனில் பெரிய புரட்சி வரும். ஏன்னா அதே வாகன தயாரிப்பு இருக்கு இல்லையா, இது மிதமிஞ்சி போய் அதில் ஒரு கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஏன்னா அதே மாதிரி கட்டுமான பொருட்களுடைய விலை வந்து கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அப்போ இரும்பு உலோகம் இருக்கு இல்லையா, அது மிதமிஞ்சிய நிலையில் வந்து உற்பத்தி திறன் வந்து கூடும். ஏன்னா உலோகங்கள் புறாமே செம்பு, தாமிரம், பித்தளை இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2026 ஒரு புரட்சிகரமான ஒரு பெருக்கத்துக்கு வந்து நின்றோம். அப்போ மற்ற உலோகங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை தங்கத்துக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி தாங்க. இப்போ பெரிய கேள்வி அதுதான். என்ன, ஆமாம் இப்போ போயிடுச்சுல. அப்போ இவங்களும் சாமி நீங்கள் இப்போ போய் அச்சய திருதிக்கு போனால் இல்லை, எந்த கடையில் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு? இவன்கிட்ட காசு இல்லை நினைக்கிறீங்க? கொரோனா காலத்தில் எல்லா பேரும் சிக்கனமாக அது ஒன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பத்திரமா இருக்குன்னு சொன்னாங்க. எவனா சும்மா இருந்தானே? டாஸ்மாக் கடையில் வந்து அவ்வளோ வியாபாரம் ஓடிச்சு. அப்போ இருக்கிற காசெல்லாம் கொண்டு வந்தால. இவங்க எப்பயுமே நல்லா தான் சாமி இருக்காங்க, மக்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க. என்ன பாருங்க, கோடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இது தெருக்கோடி மாதிரி உட்காந்துருக்கு பாருங்க, இப்படி தான். ஆனால் இந்த குரு பயிற்சி அது வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து குரு கடகத்தில் வரும்போது அது உச்ச நிலை அடை. நீங்கள் ஒவ்வொரு இந்த 12 வருஷத்துக்கு அடுத்து ஒரு 12 வருஷம் பாருங்களேன், இதில் ஒரு பெரிய எழுச்சியும் மாற்றமும் உலகத்தில் இருக்கும். அப்போ இது என்னென்னலாம் மாற்றம் வரும்? இந்த குரு கடகத்திலேருந்து சிம்மத்துக்கு போகிறதுக்குள்ளே பல தலைவர்கள், உலகத் தலைவர்கள் உண்டு இல்லை நினைக்கிறோம். சும்மாலாம் இல்லை, பல பேர் இதில் காணாமல் போகிறாங்க இயல்பாக.